விளக்கெல்லாம் போட்டு தேருக்கு போடுவதோ முட்டு தேவனர்கள் பாடுவதே கான் விட்டு பிள்ளைகள் கையிலே போட்டு பெண்கள் சுற்றுவதையானால் போடுவதோ எங்க நாடக பிள்ளைகளை காலையில சொட்டு ஒரு நாடகவி போட்டிருக்கிறது அருகில் சென்று பார்க்கலாம். கொஞ்சம் தூரம் பார்த்தா எங்க உங்களை அரசு அழைத்து வரும் ஒரு நடனமான இருக்கிறது. வரவேற்கலாம். ஏதோ ஞான திருஷ்டியை போல் சொன்னேன். இப்பொழுது எனக்கு அழைத்து வந்து வருகிறேன். பார்த்து நபை அல்ல பேசத்தான் மாறி பார்த்துக்கிறாங்க. அது பார்த்து நபை சீக்கிரம் கட்டிக்கிட்டே தராரு அரசுடைய ஒண்ணு இல்லாத அந்த கல்லுக்கு போய் அன்னதானமா படை போத்துறாங்க. ஒரு குழந்தை அழுது பால் கேட்டா பால் இல்லைன்னு ஆனா போய் பாம்பு பூத்தல கொண்டு பால் ஊத்துறாங்க. இவனுக்கு எங்கடா இருக்குது கடவுள் அடிக்கடி வேலை கொடுக்கணும். எங்களுக்கு வேலை கூட ஆடி பாடி சந்தோஷமா இருக்கிறேன். சேர் போட்டு உக்காந்து பார்த்தேன். கூட்டாடி வீடா இருந்தாலும் கதவை தட்டிட்டு உள்ள வரணும். வந்து உட்கார கூடாது. நீ டீசலம் பண்ணி ஒழுங்க வருவா திறந்த வீட்டுல சொன்னியா நாய் அண்டால் பேச்சு கேட்காத அண்டால் பேச்சு கேட்காத ஒழுங்கா சொல்லு. பக்கம்னா எப்பவுமே ஒரு சரி உனக்கு அப்பப்போ வேலை கொடுக்கணும். நம்மளுக்கு வேலை கொடுறாங்க. உனக்கு என்னன்னா வேலை தெரியும் சொல்லு பார்க்கலாம். என் வேலையை பார்த்துட்டுன்னா என் ஒரு நாள் கஷ்டம் போன போற பார்த்துட்டு 10 மாட்டாயிடும். என் கஷ்டம் சரி. ஆமா, தாங்கள் வந்த காரணம் இன்னைக்கு எனக்கு தெரிவிக்காமல் இப்படி ஏதேதோ பேசிக் கொண்டிருக்கிறேன். உடனடியாக தெரியும். வாருங்கள், அரண்மனைக்கு சென்று உங்களுடைய நடன வாட்டியை பார்க்கணுமா? வரவே செல்லலாம். அப்படியே
பிறகு சிறந்த பரிசை கொடுத்து அனுப்பிவிடு. தகுந்த சன்மானம் கொடுத்து அனுப்புகிறேன். நீங்க உட்காருங்க, நாங்க ஆடுறோம், நீங்க பாருங்க. கண்டவங்க எல்லாம் பாருங்க. எங்க கூப்பிட்டு வரேங்க. போயிட்டு வரும்போது நீ வரத விட்டு பாதி வயசு பாதி மீது கருப்பாக்கு பாதி மீது விளையாடுங்க. நீ நான் ஒரு டூ எடுப்பா நல்லா கலையுது பாரு. நீ மாதமா கருமாதான் சொன்னேன். போன மாதம் சொன்னேன் உங்கள்கிட்ட. ஆத்து மாதத்துக்கு முன்னே நம்ம டூ பண்ணிட்டுவேன். ₹1 தாரே உனக்கு ஒட்டியானம் தாரே. நீ முன்னாலே போடி நான் பின்னாலே ₹2 தாரே உனக்கு கட்டு தாரே. முன்னாலே போடி நான் பின்னாலே வாரே. ₹3 தாரே உனக்கு கூட்டி தாரே. பின்னாலே போடி நான் பின்னாலே வாரே. ₹4 தாரே உனக்கு நாகப்பழமும் தாரே. நீ முன்னாலே போடி நான் பின்னாலே வாரே. ₹5 தாரே உனக்கு அடாச்ச பழமும் தாரே. நீ முன்னாலே போடி நான் பின்னாலே வாரே. ₹6 தாரே உனக்கு அரணையும் தான் தாரே. நீ முன்னாலே போடி நான் பின்னாலே வாரே. ₹7 தாரே உனக்கு இழந்த பழமும் தாரே. நீ முன்னாலே போடி நான் பின்னாலே வாரே. ₹8 தாரே உனக்கு இழந்த பழமும் தாரே. நீ முன்னாலே போய் பின்னாலே வாரே. ₹9 தாரே உனக்கு உள்பாடி வாங்கி தாரே. ₹10 தாரே உனக்கு கட்டு நட்டியம் தாரே. முன்னாலே போடி நான் பின்னாலே வாரே. என்ன பாட்டு பாடுங்க பாட்டியா? நீங்க பாடுங்க. பாடுனதெல்லாம் ரொம்ப சீப்பு. பாட்டு ஜாஸ்தியா பாடுமா? கண்ணம்மா ஓ மனசுக்குள்ளே என்னம்மா யாருமே கண்ணம்மா நீ என்னம்மா யாருமே கண்ணம்மா. நான் இந்த சாமாமுறையை ஆண்டு வரும் நரபதி அரசின் ஆலைக்கு உட்பட்டு இந்த பகுதியிலே வணிகம் செய்து கொண்டு வரும் சுபத்ரா சேகரன் என பெயர் பெற்று வணிகம் செய்து கொண்டு வருகிறேன். வேதாந்த சொருபமாகி விண்ணமுதலிக்கும் பண்ணவா, எத்தனை நாள் நீ தங்கியிருக்கு இந்த ஆலய கதவு திறக்கும். உன் அலங்கார திருமேனியை கண்டு தரிசிக்கலாம் என ஏங்கி எதிர்பார்த்து காத்திருந்தும் இந்த கதவு திறந்த பாடில்லை. அநேக ஆயுதங்களை கொண்டு வந்து கதவை பெயர்க்க முயற்சித்தாலே முடியவில்லை. சரி, நாம் வணங்கக்கூடிய தினவரன் கோவில் எதனால் திறக்கவில்லை என்பதனை எனது ஜோசியரை வரவழைத்து தெரிந்து கொள்ளும். யாருங்க? எனது ஆசார ஜோசியர். என்னதான் எங்க அப்பா படிக்க தெரியாதா இருந்தாலும் அவன் தேடாத கொண்டு
இல்ல அப்படி இப்படி பார்த்து தச்சூர் அப்பா ஜாதகத்தை கூட்டா அந்த ஆளு ஒரு ஓதல வாடியில டிரைவர் ஆண்டுறாங்கம்மா. அதனால ஒரே ஒரு பொண்ணு பெத்து வச்சுக்கிறான். அவ பாதி கொஞ்சம் உயரமா இருந்தாலும் கருப்பா இருந்தாலும் பரவாயில்ல. சரி எங்க அப்பா போட்டு ஒரு 10 சவரம் போட்டு கட்டி கொடுக்குறான். கட்டியாண்டா நீ அந்த எறும்பு அந்த தர்மத்துக்கு பெத்து போட்டவள அவட நீ நாடினா உட்காந்து கதை பேசுன்னு டைம் ஆகுது. அந்த பாடியா உட்காந்து தூங்கி கிடக்குறாங்க. என்னடா யோசித்தா நீ உட்காந்து கேக்குறான். அவதான் இது வரல. சரி ஆம்பளை கிட்ட வருமானத்தை கேட்கக்கூடாது, பொம்பளை கிட்ட ரகசியத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனா போச்சு. நாம துட்டு போட்டு கட்டி வந்தவன். சரி அவ ஒண்ணும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வீட்டுல சமையல் செஞ்சா நான் தச்சூர் கவுன்சிலர் புள்ள அவர் பாட்டு கேபிள் டிவியை போட்டு மாசம் ஊருக்கு வாங்கிக்கல. என்ன அதெல்லாம் நான் சுகமா என்னால இப்படி ஆடி போட்டு நீ எந்த பழம் பார்த்தீங்க போனா போது போயிலாம் வரலாம். அந்த தெலுங்கு டாக்டர் வந்த பாட காணா. சரி பாடலான்னு வந்தா நீங்க உட்காந்து எந்த போய் கொடுத்தீங்க ஒண்ணு உங்களுக்கு போட்டாலும் ஆனா வீட்டுக்கார காலையில போனா வந்தாரான்னு தெரியாம இது பண்ணிடலாம். அவளோட கதை பேசுவீங்க அடி நியாயமாடி சவரம் போட்டான். எனக்கு தானே தெரியும் கஷ்டம் உனக்கு என்ன இருக்குது. என்ன நாக்கு முக்கன்னு பாடி வரீங்க. என்ன சமாச்சாரம்? குசி அதிகமான நாக்கு முக என்ன அடிப்பாங்க ஒரு வாட்டி. ரொம்ப அருமையா ஆடுற. எங்க இருந்து வர இம்மா வேகமா ஓடி வந்து நாக்கு முகன்னு பாடிட்டு வர. எங்க டிவி மேலயா? டிவி மேல வீடியோ மேல எப்ப ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன சுருக்கேது? டிவி மேல வீடியோ மேலயா? டிவி மேல திருவண்ணாமலை என் மாமியோட பேரு எவ்வளவு படிச்சுக்கிறேன். அதான் பார்த்தேன். நான் சின்ன வயசுல இருக்கும் போது எங்க ஊருக்கு வந்துக்கிறா. எங்க அருமுராமுட்டு புளியா மரம் 2 மரம் இருந்துச்சு. அந்த நடுப்புற வந்து நீங்க குச்சை போட்டுருந்தேன். அப்பதான் ஒரு பொண்டாடி ஏதோ ஒண்ணு இட்டு வந்தாரு எங்கயோ இருந்து. அதான் தலையில வந்தாரு. அவரு புண்ணியமா அவரு கட்டினாரு. அவரு வந்து பகவான் அடுத்த ஜென்மத்துல வந்து பகவான் ஆகி மோட்சத்துக்கு போறாரு. நீ நான் சொல்றேன் கேளு. அவருக்கு மேல என்ன புண்ணியம்? எப்படி எந்த உயிர்கோழி செய்யல போட்டுக்கிட்டு வேஷம் குறிக்காத வேஷம் கேட்டுக்கோ. யாரு 4 பேயா சொல்லு. இப்ப வியாபாரம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். எப்படி ஒண்ணு பண்ண முடியாது. என்ன சொல்ல? ஒரு சின்ன உயிருக்கு தூக்கி பத்துல சாமி நானும் எங்கதான் போய் நீங்க சாப்பிடுவீங்க. என்ன சாமி நீங்க வருகிற ஜெயிலர் கோயில் எங்க பிரதேசம் இருந்தோ ஆமா அங்கெல்லாம் போய் சாப்பிட்டோம். ஆமா எங்க ஊர்ல கூட சாமி நம்ம ஊர்ல ஆமா ஜூன் மாசம் நடந்துச்சு. அப்ப வந்து ஆமா நம்ம மகாராஜ் வந்தாங்க பாரு. ஆமா முதல் தரிசனம் முத்தம். ஓஹோ அந்த 8 பேர் வந்தாங்க. அரே நீ எந்த உயிர் கோழி செய்யலன்னு சொல்லு. சரி சாமி நான் எப்ப செய்யல. எப்படியா? எந்த உயிரும் திரு செய்யல. மெய்யானமா செய்யல. சத்தியமா சொல்றேன் சாமி. வேற யாரா செஞ்சாலும் நீ சாப்பிடுவியா? ஐயோ பாபிஸ்கோ அதெல்லாம் சொல்ல சாமி. அவன் கிட்ட போக மாட்டேன் சாமி. போக மாட்டேன். சாமிங்க வந்தாங்கோ நல்ல தரிசனம் வச்சுட்டு. ஆமா ஆமா ரொம்ப அருமையா 48 நாள் விட்டோம். சாமி எல்லாம் வந்தாங்க. திருமலை பசங்க ஆட்சி பாரு அவ்வளவு அருமையா ஆச்சு. எப்படி குந்திங்கண்ணா? நல்லா தூக்கமே வரல சாமி. தூக்கமே வரல. கூட பார்த்தேன் தூக்கம் வர நானே ஆட ஆரம்பிச்சிட்டேன். நீ ஆட ஆரம்பிச்சிட்டேன். சரியா நீ மட்டும் ஆடிங்கிறியா?
வேற யாரும் ஒண்ணு ஆ. நம்ம மகாராஜா வந்தாலும் எங்க இருக்கிறாங்க? ஆமா இப்பவா இப்ப சாதூர் மாசத்துக்காக மெட்ராஸ் கொண்டி தோப்புக்கு போகிறாங்க. அப்படியே சாமி மெட்ராஸ்னா சும்மா துட்டு கொடுக்க மாட்டேன் சாமி. போய் வந்துரு. ஏன்னா நீ டிரைவர் ஆச்சா அப்படிதான் இருப்பேன். சொல்லு. இல்ல சாமி நான் போய் அவளை பாவம் தரிசனம் பண்ண சாமி. அப்புறம் சாமி தரிசனம் பண்ண போறேன். இந்த தொப்பிக்கு ஒருவேளை சாப்பிட இருந்தா முடியல என்னால. ஒன்னால மகாராஜிங்க நீங்க சாப்பிட்டா தண்ணி கூட குடிக்காதீங்க. எப்படி சாதிக்கிறாங்க? அதானப்பா எப்படி இருப்பாங்க அவங்க? சொல்லு சாமி சொல்லு சாமி. எப்படி ஆமா திண்டிவனத்துல ஒரு சாமி கேள்வி பண்றாங்க சாமி. யாரை கேள்வி பண்றாங்க? தின்னா நான் கூட இருப்பேன்டாங்க. எப்படி சாமி இருக்க முடியும்? அதெல்லாம் கஷ்டம்தாம்மா உண்மையிலே. அப்புறம் சாமி 32 நாள் பேர் எப்படி சாமி தானா வரல எப்படி இருப்பாங்க சாமி? 32 நாள் போடுவோம் சாமி. பின்னால போய் சாப்பிட்டவங்க என்ன ஆகும்? நேரா பார்த்து சாமி நீங்க சொல்லாத சாமி. இவன் நம்ம என்னவோ ஆகாரம் கொடுத்த மாதிரி நேரா பார்த்து பாத்துக்கிறேன். நீ சாமி வேற ஆகாரம் கொடுத்துக்க புண்ணியம் பண்ணிருக்கணும். ஓஹோ அதெல்லாம் நம்மள குடிக்கல. சரி பரவாயில்ல அப்பனா பரவாயில்ல. செய்யற தொழிலுக்கும் எல்லாம் கேலி பண்ண ஒண்ணு மாதிரி எல்லாம் கேலி பண்றாங்க. என்ன பண்றாங்க? எப்படி சாப்பிடாம இருக்கு? நீங்க தப்பு பண்ண கூட தெரியாது சாமி. 6 மணி நேரம் மூச்சில கண்ணு ஆட்டம் ஆடுறாங்க. அவங்க டீ குடிக்காம இருக்க முடியுமா? அவங்களால நான் குடிக்காத இருப்பேன். கல்யாணம் ஆனவங்க தண்ணி கூட விட்டுற சாமி. தண்ணி கூட குடிக்க மாட்டேன். தண்ணி குடிக்க மாட்டேன். நாலு நாள் இருக்க முடியாது சாமி. எப்படி சண்டை போடுவாங்க? 32 நாள் இருக்காங்க. எங்க சேர்க்கிறோம்? அதுதான் எப்படின்னு கேக்குறேன். எனக்கு நான் தான் ஒண்ணுக்கே இல்லை. அவனுக்கு பாடு சாமி. எங்க இருக்கிறாங்க? திண்டிவனத்துல இருக்கிறாங்க. ஐயோ சாமி கண்டிப்பா நம்ம போய் பாடு சாமி. அப்படியா? எப்ப சாமி போலாம்? இப்ப மத்த மெட்ராஸ் பஸ் வர 202 இந்த டிரைவர் ஆந்திராங்க வருவாரு. என்ன அவர் மெட்ராஸ்ல இருந்து ஆர்டிக்கு போறதுக்கு இந்த பட்டு மாளிகைலாம் அவர் வழி தான் ஏறாங்க. என்ன இல்ல சாமி கொடுத்தா? ஏன் தெரியுமா? அவர் இங்கிட்டு எத்தனை 3.5 மணி நேரத்துல ஓட்டானா? 7 மணி நேரம் போறதுக்கு 7 மணி நேரம் வரதுக்கு அவங்க உட்காந்து தூங்கத்துக்கு வசதியா இருக்குது. இங்க இருந்து 50 ரூபாய் கொடுத்துட்டு நல்லா ஏறி உட்காந்துக்கிறாங்க. என்ன சொல்றேன் ஏறி பண்ணு நான் அனுபவப்பட்டுதான் சொல்றேன். தூங்கத்துல அந்த ஆள் பஸ்ல போலாம். அந்த மாதிரி திண்டிவனத்துக்கு அவர் என்ன ட்ரிப் எடுப்பாரு மாத்தி அந்த டிரைவர் ஷார்ட் எங்க இருக்கிறாரா? சாமி பார்க்கலாமா சாப்பிட பார்க்க போலாமா? சாமி பாடு முதல்ல சாப்பாடு அப்புறம் அதாங்க ஒரு நாள் தொடக்க வச்சு சாயந்தரம் அனுப்பிச்சாரு பாண்டிய. அவரு வரல. அவங்க ஆள் பாண்டிய தான் வந்துக்கிறாரு. அவர் 25 கிலோ எப்படியா திட்டமா தான் தெரியும். ஏசி பாவம் போய் 25 கிலோ ரவ ஏசி குத்தாரு. அவர் வெறும் 25 கிலோ வாங்கின வந்தா அறிவில்லை. கோடி கணக்கில் துட்டு வச்சிருந்தாலும் ஒரு உப்பு அதிகப்பட்ட நல்லா இருக்கும். உப்பு தள்ளி வச்சு மீன் போட்டு சாப்பிடுறது எது இருந்தாலும் ஒண்ணு மணி பெரிய பெரிய ஹோட்டல் ஹோட்டல் தாட போட்டு நம்ம ஹோட்டல் என்ன பண்ணுவான் தெரியுமா? காலையில வடைய போடுவான். வடை மத்தான மீன் வச்சுக்க சாயந்தரம் வடகறி போடுவான். அது கூட சாமான் என்ன பண்ணுது? இவன் தெரியாம தான் போய் வடகறி தான் ரொம்ப டேஸ்ட். எதுக்கு அவரை போய் சொல்லி நானே என் வீட்டுல காலை நான் சொல்லு அவர் வந்துக்கிறாரோ யாரு தொலைக்காட்சி போய் நாம எங்க வீட்டுல பொண்ணுக்கு கல்யாணம். அவர் பொண்ணுக்கா உன் பொண்ணுக்கா? நீ பேசுதே எனக்கு புரிய மாட்டேங்க. அதனால கேக்குறேன். என்ன சாமி நேத்து யாரு பொண்ணு? நான் மணிகாரி இருந்தா தெரியுமா? ஒரு தாத்தா மணிகாரி நல்லா குள்ளமா நல்ல தலை வலிக்க யாருயா எங்க பொண்ணு? அவர் என்ன குடியாரா? இந்த மாதிரி கூடாது எங்க போனா? ஒரு முறை திருப்பதி கூடுமா? திருப்பதிக்கு நோண்டி நோண்டி போட்டுக்கா யாருங்க? அவருக்கு நோண்டியாச்சு. அவரோட இப்படி போனேன்னு பார்த்தேன். அவரை எத்தனை பேர் தள்ளிக்கிறாங்க தெரியுமா? எல்லாத்துக்கு ரோடு கிட்டு போனா இந்த இட்டு போயிட்டு நம்மள தொலை பண்ண சொல்லி தட்டு போட்டுக்கிறாங்க. இப்ப அதே மாதிரிதான் அரித்தினால கூட சொன்னாங்கத்துல வண்டியில் ஏறி உக்காண்டா. அவ ஏறி உக்காண்டாரு. அது பாரு ஏறி உக்காந்து சொன்னாரு போறாரு. அவரை மாதிரியே தச்சுல பேங்க்ல ஊத்தி கூடு வச்சுக்கிறாரு. ராஜாக என்ன அவரு இதே மாதிரிதான் சொல்லு. போலாமா? போலாமா? சரி சித்தாமூர்த்தி மடாபதி
வந்துக்கிறாராம். இல்ல, அவரோட போ. நாளைக்கு காலைல போன உடனே அவருக்கு ஒரு உப்பா போட்டு பாரு. அவர்தான் அவரோட போ. நேராவது அவங்க பொண்டாட்டி புள்ளாங்க எங்க போயிறாங்க தெருவா அவங்கள முதல்ல கூட்ட சொல்லி அவங்கள வந்து சாப்பிட்டு போட்டு ஓரடி சாப்பாடு போறாங்க உங்க பொண்டாட்டி புள்ளா சீக்கிரமா கூட வந்து சாப்பிட்டு போட்டோம் ஊர் மேல போயிடா ஊர் மேல மெத்த மேல போன மாதிரி ஊர் மேல போயிடா ஊர் மேல போயிடா ஊர் மேல போயிடா ஊர் மேல போய் பாத்துட்டு ஊசி மாடியா வெட்டி போறோம் உங்களோட மான கட்டு வாழ மாட்டாங்க என்ன காலம் ஒரு சொல்லு என்ன சொல்லி தப்பானே என்ன பண்ண எதுக்கோ வாழ மாட்டோம் ஊசி மாடியா வெட்டி போய் ஊர் மேல நடந்து போவேன்னு சொல்லு ஊர் ஊரா போவேன்னு சொல்லு டிவி மேல அது சொல்லிட்டு திருவண்ணாமலை நல்லா சொல்ல டிவி மேல திருவண்ணாமலை ஆமா டிவி மேல நீதான் ஓலர் பழுக்க பொட்டி விடாதே சொல்லு என்ன சொன்ன நீங்க ஒரு நாள் வந்துட்டாங்க தாத்தா விட வயசோட இருக்காங்களா ஏதோ உங்க ஆளுங்க வந்துட்டாங்க கூட குடிகார் நீங்க வந்தா மட்டும் ஏன் நாய் காலத்துக்கு நோய் அவ்வளவு புண்ணு வாங்கினீங்களா ராஜா வரும்போது என்ன பண்றீங்க ராஜா வரும்போது என்ன பண்றோம் ராஜா வரும்போது என்ன பண்றோம் அது மாதிரி எங்களுக்கு வரவேற்பு கொடுக்குறோம் வந்தா நாங்க வரும்போது தனி மரியாதை நீங்களா ஒதுக்கி போகணும் எங்க ஆளுங்க வேற இருக்கும் என்ன தெரிஞ்சவங்க நம்ம பசங்க திரும்ப சொல்லி சேர்த்துல சாமி நடிச்சோம் பாட்டு பாடு சாமி சாமி சாமி
இவ்வளவு காலம் அருமையாக பொறுமையாக இருந்து எங்களுக்கு வழிகாட்டிய இந்த வருண பகவானுக்கும் இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து நீங்கள் இந்த நாளை பிரசித்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் சார்பாக எங்கள் ஓய்வடி அதிகார எண்ணிக்கைக்குழு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு இதைத் தொடர்ந்து காலையிலே சமாதானம் முடிந்த கோயிலிலே விதான நிகழ்ச்சி நடைபெறும். அதைத் தொடர்ந்து பூஜையும், அதைத் தொடர்ந்து கலச அபிஷேகமும், அதை திருவிதி விகாரமும் நடைபெறும். ஆகவே தயவு செய்து எல்லோரும் அமைதியாக இருந்து எங்கள் விழாவை கண்டு ரசிக்கும்படி உங்களை மீண்டும் ஒரு மணி நன்றி தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இடம் சாருகின்றோம்.